தொழிலாளர்களுடைய பாஸ்போர்ட்டை இந்த கஃபீல் வச்சிருப்பது இப்படின்னு முழு அதிகாரமும் கஃபீலுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. நம்பி வேலைக்கு சென்ற தொழிலாளர்களை ரொம்ப கொடுமைப்படுத்தினாங்க அப்படின்றதுதான். சட்ட ரீதியாக புகார்களை கொடுக்கணும் அப்படின்னா இந்த கஃபீலுடைய உரிமை கண்டிப்பாக தேவைப்பட்டது. இதனால பெரும்பாலான தொழிலாளர்கள் அவர்களுக்கு நேர்ந்த கொடுமையை வெளியே சொல்ல முடியாம தவிச்சு இருந்திருந்தாங்க இத்தனை நாட்களா. உங்களுக்கு ஆசை வார்த்தை கூறி ஏதாவது ஒரு வேலையை செய்ய வைக்கிறேன்னு கூட்டு போய் அவர்களை ஆடு மேய்க்கிறதும் ஒட்டகம் மேய்க்கிறதுன்னு இப்படின்னு பல வகையாக கொடுமை செய்யப்பட்டிருக்காங்க. நீங்க அடுத்த முறை வரும் பொழுது உங்களுக்கு அதிகப்படியான சம்பளங்களை நாங்க கொடுக்குறோம். உங்களுடைய நண்பர்களை உங்க ஊர்க்காரவங்களை நீங்க வேலைக்கு கூட்டு வந்தீங்க அப்படின்னா அவருடைய சம்பளத்துல இருந்து உங்களுக்கு கமிஷன் கிடைக்கும் அப்படின்னு ஆசை வார்த்தை கூறி அவர்கள் சொந்த ஊருக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்காங்க. தன்னுடைய இளமை காலங்களை இழந்து தன்னுடைய வாழ்க்கையவே தியாகம் செஞ்சு மிகப்பெரிய போராட்டத்தோட அந்த காலகட்டங்கள்ல நிறைய பேரு இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாம ஆன்லைன்ல எப்படி ஏர்ன் பண்றதுன்னு ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ் இல்லாம நீங்க இருக்கீங்களா? கிட்டத்தட்ட 6000 ஸ்டூடெண்ட்ஸுக்கு மேல படிச்ச 5 வருஷத்துக்கு மேல எக்ஸ்பீரியன்ஸ் கொண்ட இந்தியா, ஸ்ரீலங்கா, அமெரிக்கா போன்ற நாடுகள்ல விரிவடைஞ்சு இன்னைக்கு இன்டர்நேஷனல் லெவல்ல பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிற அப்ரேட் இன்ஸ்டிடியூட்ல நீங்க ஜாயின் பண்ணுங்க. இ-காமர்ஸ், ஃப்ரீலான்சிங் போன்ற ஆன்லைன் ஏர்னிங் கோர்ஸுகளை உங்க தாய்மொழியான தமிழ்ல நீங்க ஆன்லைன்லயே கத்துக்கலாம். அது மட்டும் இல்லாம ஸ்கில் பேஸ்டு கோர்ஸ் கூட இந்த அப்ரேட் இன்ஸ்டிடியூட்ல சொல்லி தராங்க. ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி அப்ரேட் இன்ஸ்டிடியூட்ல ஜாயின் பண்ணுங்க. நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் தன்னொரு தமிழ். கஃபாலா என்பது ஒரு அரபி சொல்லுங்க. இதற்கு என்ன அர்த்தம்னா ஸ்பான்சர்ஷிப் அல்லது உறுதியளித்தல். இதுதான் இந்த கஃபாலா என்ற சொல்லுக்கான அர்த்தமாகும். இந்த கஃபாலா முறையானது முதன்முறையாக 1950களில் வளைகுடா நாடுகள்ல அறிமுகப்படுத்தப்படுது. அந்த சமயத்துல எண்ணெய் வளங்கள் இந்த பகுதிகளில் ரொம்ப அதிகரிச்சு காணப்பட்டதனால உட்கட்டமைப்பு, பொருளாதார மேம்படுத்துதல் இப்படின்னு பல விஷயங்களுக்கு தொழிலாளர்கள் ரொம்ப அதிக அளவு தேவைப்பட்டாங்க. இதனால தொழிலாளர்களின் வருகையை ஒழுங்குபடுத்துவதற்காகவும் கட்டுப்படுத்தவும் ஒரு சட்ட அமைப்பாகவே இந்த கஃபாலா என்ற முறையானது கொண்டு வரப்பட்டது. வெளிநாட்டு தொழிலாளர்கள் வளைகுடா நாடுகள்ல உள்ள நுழையறதுக்கே இந்த ஸ்பான்சர்ஷிப் அவருடைய உதவி தேவைப்படுது. இந்த ஸ்பான்சர்கள் தான் கஃபீல் என்று அழைக்கப்படுறாங்க. இந்த கஃபீல் என்று அழைக்கப்படுவங்களுக்கு தொழிலாளர்கள் மீது முழு அதிகாரமும் கொடுக்கப்பட்டது. அரபு நாடுகள்ல இகாமா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய குடியிருப்பு அனுமதி, ஒரு வேலையிலிருந்து இன்னொரு வேலைக்கு மாறுதலாகி செல்றது, அந்த நாட்டை விட்டு வெளியேறுவது, இல்லாட்டி சொந்த நாடுகளுக்கே அவர்கள் திரும்பி செல்வது, தொழிலாளர்களுடைய பாஸ்போர்ட்டை இந்த கஃபீல் வச்சிருப்பது இப்படின்னு முழு அதிகாரமும் கஃபீலுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. கஃபீல் இல்லாம தொழிலாளர்களுடைய அணுவும் அசையாது அப்படின்ற முறையில தான் இந்த முறையானது கடைபிடிக்கப்பட்டது. நம்பி வேலைக்கு சென்ற தொழிலாளர்களை ரொம்ப கொடுமைப்படுத்தினாங்க அப்படின்றதுதான் பல செய்திகள் மூலியமாக நாம தெரிஞ்சு கொள்ள முடியுது. அவர்களுக்கு முறையான ஊதியம் கொடுக்கறது இல்ல, சரியான சுகாதாரமான இடங்கள்ல அவர் தங்க வைக்கப்படுறது கிடையாது, அவர்களை ரொம்ப துன்புறுத்துறது, அடிக்கிறது இப்படின்னு பல சுரண்டல்களுக்கு வெளிநாட்டில இருந்து வரக்கூடிய தொழிலாளர்கள் இந்த கஃபீல்களால கொடுமை செய்யப்பட்டிருந்தாங்க. இந்த தொழிலாளர்கள் இவர்களை எதிர்த்து எந்த இடத்திலேயுமே முறையிட முடியாது. ஒரு சட்ட ரீதியாக புகார்களை கொடுக்கணும் அப்படின்னா இந்த கஃபீலுடைய உரிமை கண்டிப்பாக தேவைப்பட்டது. இதனால பெரும்பாலான தொழிலாளர்கள் அவர்களுக்கு நேர்ந்த கொடுமையை வெளியே சொல்ல முடியாம தவிச்சு இருந்திருந்தாங்க இத்தனை நாட்களா. அவர்கள் எத்தனை வருஷம் அங்க வேலை பார்க்கறாங்களோ அது வரைக்கும் அவர்கள் மிகப்பெரிய துன்புறுத்தல்களுக்கு ஆளானாங்க. மனித உரிமை அமைப்புகள் இந்த முறையை ஒரு மாடர்ன் டே ஸ்லேவரி அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அதாவது நவீன கால அடிமைத்தனம். சொல்லப்பட்ட நேரங்களை விட கூடுதலாக 12-14 மணி நேரம் அப்படின்னு பல மணி நேரங்கள் அவர்களை வேலை செய்ய வச்சு கொடுமை செஞ்சிருக்காங்க. அந்த தொழிலாளர்கள் சரி, நம்ம இந்த இடம் தான் இந்த அளவு ரொம்ப மோசமா இருக்கு, நம்ம வேற ஏதாவது ஒரு இடத்துல வேலைக்கு போகலாம் அப்படின்னு முடிவெடுத்தாலுமே கூட அவர்களால செல்ல முடியாது. அதற்கும் இந்த கஃபீலுடைய அனுமதி தேவைப்பட்டது. நம்ம எல்லாருக்குமே கத்தார் உலகக்கோப்பை போட்டி நடந்தது நன்றாகவே தெரியும். இந்த கத்தார் உலகக்கோப்பை போட்டி கட்டுமான பணியின் பொழுது பல தொழிலாளர்கள் வெளிநாடுகளிலிருந்து வேலைக்கு எடுத்தாங்க. குறிப்பிட்ட நேரத்தை விட பல மணி நேரம் ரொம்ப ஒரு கொடுமை செஞ்சு வேலை செய்ய வச்சாங்க. அது மட்டும் இல்லாம இந்த கட்டுமான பணியின் பொழுது பலர் இறந்தும் போயிருக்காங்க.
ஆடு ஜீவிதம் படம் போல பல சம்பவங்கள் அரபு நாடுகள்ல நடந்திருக்கு. அங்க போய் வேலை செய்ய நினைச்சவங்கள ஆடு மேய்க்க வச்சு ரொம்ப கொடுமை செஞ்சு பிறகு நாட்டுக்கு திருப்பி அனுப்பிச்ச சம்பவம்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இதுல பலர் இறந்தும் போயிருக்காங்க. பெரும்பாலும் படிப்பறிவு இல்லாம நமக்கு வேலை கிடைச்சா போதும்னு நினைக்கிறவங்கள ரொம்ப மோசமான விதத்துல கொடுமை செஞ்சு அவர்களிடம் வேலைகளை சுரண்டி அவர்களை மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளாக்கியிருக்காங்க இந்த கஃபீல்கள். உங்களுக்கு ஆசை வார்த்தை கூறி ஏதாவது ஒரு வேலையை செய்ய வைக்கிறேன்னு கூட்டு போய் அவர்களை ஆடு மேய்க்கிறதும் ஒட்டகம் மேய்க்கிறதுன்னு இப்படின்னு பல வகையாக கொடுமை செய்யப்பட்டிருக்காங்க. குறிப்பிட்ட காலம் முடிஞ்சு அவங்க சொந்த ஊருக்கு திரும்பி செல்ற சமயத்துல இந்த கஃபீல்களோ அல்லது அவருடைய கீழே இருக்கக்கூடிய அந்த ஒரு நபர்களோ தொழிலாளர்களிடம் சென்று நீங்க நல்லபடியா ஊருக்கு போயிட்டு வாங்க, உங்களுக்கு எல்லா வசதிகளும் நாங்க செஞ்சு கொடுக்குறோம், நீங்க அடுத்த முறை வரும் பொழுது உங்களுக்கு அதிகப்படியான சம்பளங்களை வந்து நாங்க கொடுக்குறோம், நீ மட்டும் வரது இல்லாம இன்னும் ஒரு 2-3 பேர் உங்களுடைய நண்பர்களை உங்க ஊர்க்காரவங்களை நீங்க வேலைக்கு கூட்டு வந்தீங்க அப்படின்னா அவருடைய சம்பளத்துல இருந்து உங்களுக்கு கமிஷன் கிடைக்கும் அப்படின்னு ஆசை வார்த்தை கூறி அவர்கள் வந்து சொந்த ஊருக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்காங்க. இதுல பெரும்பாலும் போனவங்க திருப்பி தலை வச்சு கூட படுக்க மாட்டாங்க. ஆனா அதிலேயுமே ஒரு சில பேர் இந்த ஆசை வார்த்தைக்கு ஏமாந்து திரும்பி இதே இடங்கள்ல அடிமைகளாக தங்களுடைய வாழ்க்கையை கழிச்சிருக்காங்க. இந்த முறையானது தற்பொழுது முழுவதுமாக கைவிடப்பட்டிருக்கு அப்படின்ற செய்தி தான் எல்லோருக்கும் ஒரு இன்ப அதிர்ச்சியாகவே இருக்குது. சவுதி அரேபியாவில் இருக்கிற 26 லட்சம் இந்தியர்கள் உட்பட 1.5 கோடி வெளிநாடு தொழிலாளர்களுக்கு இந்த செய்தியானது ஒரு பெரிய சர்ப்ரைஸ்னே சொல்லலாம். இந்த புதிய தொழிலாளர் சட்டத்தினுடைய அம்சங்கள் என்னென்னு பார்ப்போம். இனிமே விசா சட்ட உதவிகளுக்கு நம்மளை பணியமர்த்தின கஃபீல்களுடைய அந்த உதவியை நாடணுன்ற அவசியமே கிடையாது. நேரடியாக நாமளே அதை முன்னெடுக்கலாம். வேலைக்கு செல்லக்கூடிய தொழிலாளர்களுக்கும் நிறுவனங்களுக்கும் இடையே ஆன அந்த ஒரு ஒப்பந்தமானது வெளிப்படையாக இருக்கணும்ன்றது சவுதி அரசாங்கம் ரொம்ப கட்டாயமான முறையில தெரிவிச்சிருக்காங்க. வேலை செய்யக்கூடிய அந்த தொழிலாளர்களுக்கு தங்களுடைய வேலை பிடிக்கல அப்படின்னா எப்போது வேணாலும் நோட்டீஸ் பீரியட் அந்த டைம் முடிஞ்ச உடனே எந்த கம்பெனிக்கு வேணாலும் வேலைக்கு செல்லலாம். இதனால கம்பெனிகளுக்கு இடையே ஒரு போட்டித்தன்மை உருவாகணும் அப்படின்னு தான் சொல்லப்படுது. ஒப்பந்தத்தை மீறி உரிமையாளர்கள் தொழிலாளர்களிடம் நடந்து கொள்றாங்க அப்படின்னா உரிமையாளர்களுக்கு எதிராக சட்டப்படி நடவடிக்கை எடுக்க தொழிலாளர்களுக்கு முழு உரிமையும் கொடுக்கப்படுது. நாட்டை விட்டு நாம எங்கேயாவது செல்லணும், சொந்த ஊருக்கு போகணும், இல்ல வேற ஏதாவது நாடுகளுக்கு நம்ம போயிட்டு வரணும் அப்படின்னு விருப்பப்பட்டா இனி கஃபீல்களுடைய அனுமதியானது தேவைப்படாது. நீங்க ஆன்லைன்லயே விசாவை அப்ளை செஞ்சு எங்க வேணும்னாலும் சென்று வர முடியும். தன்னுடைய இளமை காலங்களை இழந்து தன்னுடைய குடும்பத்துடைய முன்னேற்றத்திற்காக, தன்னுடைய தாய் தந்தை அவருடைய உடல்நிலைக்காக, தன்னுடைய பிள்ளைகளுடைய அந்த ஒரு வளர்ச்சிக்காக தன்னுடைய வாழ்க்கையவே தியாகம் செஞ்சு மிகப்பெரிய போராட்டத்தோட அந்த காலகட்டங்கள்ல நிறைய பேர் வேலை செஞ்சதை நாம கேள்விப்பட்டிருப்போம். அடிமைத்தனம் என்பது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு விதமாக மாற்றங்களை சந்தித்து வந்துட்டே தான் இருக்கு. இந்த கஃபாலா சட்டமுறையை நீக்கம் செஞ்சது ஒரு மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருக்குன்னு தான் சொல்ல முடியும். இந்த கஃபாலா முறையை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரியான துன்பத்துக்கு நீங்க ஆளாயிருக்கீங்களா அப்படின்றத கீழே கமெண்ட்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.